அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஒவ்வொரு மேடையிலுமே எடப்பாடி பழனிசாமி நான் உழைப்பால் உயர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் உழைப்பால் உயரலை, துரோகத்தால் உயர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் செய்யாத துரோகங்களே கிடையாது. துரோகத்தினுடைய பட்டியலை நம்ம போட்டோம்னா நீண்டு கொண்டே போகும். எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்கள்லையும் பொதுக்கூட்டங்களையும் அவர் பேசும்போது அவருக்கான நியாயங்களை மட்டுமே பேசிக்கிறாரே தவிர நடந்த உண்மைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறாரு. நம்ம சொன்னோம்னா மேற்கொண்டு நம்மளை மக்கள் நிராகரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ எல்லாத்துக்குமே துரோகம் பண்ணிட்டு வந்தவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கும் துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் கூட்டணிக்கு வரலை. வராததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதிமுக மிகப்பெரிய பிளவை சந்திச்சிருக்கு. இந்த பிளவுல போய் நம்ம கூட்டணி வச்சு நம்ம இந்த இடங்களில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத கூட்டணிக்கு வரக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியாக கூட்டணிக்கு யார் வந்தாங்க அப்படின்னா மன்சூர் அலிகான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாரு. மன்சூர் அலிகானுமே வெளியில செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த கூட்டணி உடன்பாடு எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லி அவருமே போயிட்டார். கடைசியா தேமுதிக கூட்டணியில இணைஞ்சாங்க. கூட்டணியில இணையும் போதே ஒரு ஒப்பந்தத்தையும் போடுறாங்க. கூட்டணி ஒப்பந்தம்னு ஒன்று இருக்கும்ல, அதை போடுறாங்க. அதுல ஒரு ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு கொடுக்கறதா ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை கையெழுத்திட்டு உறுதி பண்றாங்க. அதுக்கப்புறம் எத்தனை இடங்கள் சொல்லி ஒதுக்குறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல படுதோல்வியை சந்திக்குது அதிமுகனுடைய கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி படுமோசமான ஒரு தோல்வியை சந்திக்குது. எடப்பாடி பழனிசாமி கையில் இரட்டை இலச்சினம் இருந்துமே அதிமுக தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிமுகனுடைய பிளவு தான் இங்கே முக்கியமாக பார்க்கப்பட்டது. பல்வேறு இடங்களில் டெபாசிட்டை இழக்கிறாங்க. 3வது இடம் 4வது இடத்துக்கு போகிறாங்க. அந்த விளவங்கோடு அப்படி அந்த இடைத்தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா படுமோசமாக வெறும் 5000 வாக்குகள் மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கூட்டணி ஒப்பந்தத்தை எடப்பாடி பழனிசாமி மீறிட்டார். மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய அந்த பதவிக்காலம் நிறைவடையுது. அதனால அந்த அதிமுக சார்பில் 2 பேரை தேர்ந்தெடுக்கணும். அதுல கூட்டணி ஒப்பந்தத்தின்படி தேமுதிகவுக்கு ஒரு இடம் கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னாங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது நாங்கள் கூட்டணி ஒப்பந்தம் போட்டு கையெழுத்திட்டு எல்லாம் முடிவாயிருச்சு, அந்த நேரம் வரும்போது எங்களுக்கு அறிவிப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நேற்று செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு, நாங்கள் அப்படி சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரு கூட்டணிக்கு வருவாங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, சசிகலா, டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ், தொண்டர்கள், பொதுமக்கள், இவர் எல்லாத்துக்குமே வரிசையா துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கும் துரோகத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படி இவருடைய பட்டியல் நீண்டுகிட்டே போகும்போது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோடு யார் கூட்டணிக்கு தயாரா வருவா? நாளைக்கு ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடும்போது அதை எடப்பாடி பழனிசாமி மீறிட்டாருன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த வார்த்தையில தெளிவில்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தும் போது பிஜேபியோட கூட்டணியில இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. மோடி அவர்களுடைய பக்கத்துல உட்கார்ந்த உடனே ரொம்ப பெருமிதப்பட்டார். வெளியில 2024 பாராளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக மோடி அவர்களை நாங்கள் பிரதமராக ஆக்குறதுக்கு நாங்கள் உழைப்போம், அரும்பாடுபடுவோம் அப்படின்னு சொன்னார். என்னன்னு தெரியல, ஒரு 10 நாட்கள் கழிச்சு நாங்கள் பிஜேபியோட கூட்டணியை முறிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகி வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய சுயநலத்துக்காக அவர் விலகி வந்தாரே தவிர மற்ற வேற எந்த காரணமும் கிடையாது. அப்படி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் கூட நாங்கள் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு இடங்களையும் சொல்றாரு.
பிஜேபியினால கூட்டணி வச்சதுனால தான் எங்களுடைய சிறுபான்மையினருடைய வாக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் நாங்கள் வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் ஒரு பக்கம் பேசுகிறாரு, கேபி முனுசாமி ஒரு பக்கம் பேசுகிறாரு, ஜெயக்குமார் ஒரு பக்கம் பேசுகிறாரு. அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது அப்படின்னா, பிஜேபியோட கூட்டணி இனிமேல் நம்ம வைக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க வந்துட்டாங்க. இதை எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இப்படி ஆட்களுக்கு வந்து பிஜேபியோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை முறிச்சது அவங்களுக்கு வந்து பிடிக்கல. பிஜேபியோட கூட்டணியோடு இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து கோவை வந்திருந்தாங்க. அந்த சிவராத்திரி விழாவில் ஈசா யோகாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து 8 நிமிடம் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினதாக ஒரு தகவல் வந்து இருக்குது. எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமண விழாவிற்குமே பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ அண்ணாமலை, தமிழகத்தினுடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்திருந்தார், மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்திருந்தார், அதுக்கப்புறம் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், மற்ற கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் எல்லாருமே அந்த கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் பிஜேபியினருக்கு வரவேற்பையும் வந்து கொடுத்தாங்க. இந்த நிகழ்வுகள் நடந்த உடனேயே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான ஒரு உறவு வந்து துளிர்விட்டு வளருது அப்படிங்கிறது எல்லா மீடியாக்கள்லையும் செய்தியாகவே வந்தது. நாமளும் அதை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நேற்று நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டில், செய்தியாளர் சந்திப்பில் அதை உறுதிப்படுத்திட்டார். எங்களுக்கு பொது எதிரி வந்து திமுக தான், திமுகவை நாங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா அந்த அந்த ஓட்டு வாக்குகள் எல்லாமே வந்து பிரிந்து சிதறி எங்கும் போயிடக்கூடாது, அதனால நாங்கள் வந்து ஒருங்கிணைந்து நாங்கள் வந்து செயல்பட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். திமுக தான் அதிமுகவுக்கு எதிரி, வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்க, நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, பிஜேபியோட கூட்டணி வைப்போமா வேணாமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து நம்ம பேசிக்கிறாங்க. எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படிங்கும்போது ஓட்டுகள் சிதறக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பிஜேபி கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டாரு அப்படின்னு தான் தெரியுது. எஸ்பி வேலுமணி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்ததிலிருந்து பிஜேபியினுடைய தலைவர்கள் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமண விழாவுக்கு கலந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் மலுப்பலான பதிலை சொன்னதிலிருந்து நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்க தயாராகிட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் ஆடு பகை குட்டி உறவுங்கிற நிலையில தான் இன்னும் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றது, எல்லாரும் சொல்றாங்க பிஜேபியோட கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாங்க, கள்ள உறவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் பிஜேபியோட ஒட்டுமுள்ள உறவுமுள்ளன்னு சொல்றாரே தவிர அவர்னால பிஜேபி விட்டு விலகி வர முடியாது. ஏன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து இருக்குது. அதே செய்தியாளர் சந்திப்பில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு வந்து ஒதுக்குறதுமே அதை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அதை என்ன நாங்களாம் வந்து சொல்லவா செஞ்சோம், நாங்கள் வந்து சொல்லவே கிடையாது அப்படிங்காரு. அப்புறம் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கை வந்து கொடுத்துருக்கோம், அந்த தேர்தல் அறிக்கை படித்து பாருங்க அப்படிங்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி ஒப்பந்தத்திற்கும் தேர்தல் அறிக்கைக்குமான வித்தியாசம் தெரியாமல் அவர் என்ன சொல்கிறாரு, 2024க்கான தேர்தல் அறிக்கை கொடுத்துருப்போம், அதை படித்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே உளறிட்டு போகிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு எந்த இடத்துலையுமே தெளிவாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதிமுக ஒருவேளை ஒருங்கிணைந்தா இது எப்படி இருக்கும், பிஜேபி கூட்டணியோடு அதிமுக ஒருங்கிணைந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியுது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி தற்போது வந்து உளர ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய தலைமைக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு. அந்த நெருக்கடியின் காரணமாகவே உளறல் ஆரம்பித்து விட்டது. நாளை நமதாகட்டும், அதிமுக ஒருங்கிணையட்டும், 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மாவினுடைய ஆட்சி மலரட்டும். ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் இந்த ஆட்சியும் கட்சியும் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத தொண்டர்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நன்றி, வணக்கம்.